அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டதுதான் வாஸ்து சாஸ்திரம். இந்த வாஸ்து சாஸ்திரத்துல 4 திசைகளுக்குமே ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த 4 திசைகள்ல உள்ள ஆற்றலின்படி எந்த திசையை நோக்கி சாப்பிட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லி இருக்காங்க. நம்ம எந்த திசையை நோக்கி சாப்பிட்றோமோ அந்த திசையை பொறுத்து தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், செல்வ பலம், தொழில் வளர்ச்சி இதெல்லாம் அமையும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன கதை விடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி உட்காந்து சாப்பிட்டதும் நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிச்சிருமா, தொழில் வளர்ச்சி உண்டாகுமா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உடல் ஆரோக்கியம் இருந்தாதானே நம்ம செய்யக்கூடிய செயல்ல, தொழில்ல நம்மளால கவனத்தை செலுத்த முடியும். உடம்பு நல்லா இருந்தால் தானே மனசும் நல்லா இருக்கும். உடல் மனம் ரெண்டும் ஒத்துழைச்சாதானே நீங்கள் செய்யக்கூடிய செயலில், தொழிலில் வெற்றி பெற முடியும். அதனால தான் பூஜைக்கு வடக்கு, போஜனத்துக்கு தெக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில திசைகள் ஒரு தனிப்பட்ட பலன்களை, தனிப்பட்ட ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அந்த திசை நோக்கி நம்ம சாப்பிடும்போது செல்வ வளமும் தொழில் வளர்ச்சியும் நேரடியாகவே நம்ம வீட்டில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினர் வீட்டுக்கு போகும்போது எந்த திசையில உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பசிக்கும் போது தான் சாப்பிடணும், அதே போல அளவா சாப்பிடணும். பிடிக்குதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஆயுள் குறையும். வயிறு புடைக்க மூச்சு முட்டை உண்ணக்கூடாது, அதிக கோபத்தோட உணவு உண்ணக்கூடாது, அது ஆயுளை குறைத்து விடும் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பிடும் முன்பாக கை, காலு, வாய் இதெல்லாம் நீரால கழுவ வேண்டும். அதற்கு பின்பு காலில் ஈரம் உணர்வதற்கு முன்பாகவே உணவு உண்ணத் தொடங்கணும்னு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாட்டி போகுது. அட்லீஸ்ட் எந்த திசையை நோக்கி சாப்பிடணுங்கிறாங்களோ அதை நம்ம ஈஸியாக உட்காந்து அந்த திசையை நோக்கி சாப்பிட்டுட்டு போவோமே. அதில் ஏன் ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த காலத்தில் முன்னோர்கள் ஆராய்ந்து அனுபவிச்சு அதை தான் நமக்கு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிளை பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் போட்டிருப்பாங்க. அப்போ 4 திசையை நோக்கி நம்ம அமர்ந்து சாப்பிடுவது போல தானே இருக்குது. அதனால் அந்த டைனிங் டேபிளை வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்கணும். அதே போல் வீட்டோட நுழைவாயிலுக்கு எதிர்த்தாப்புலையும் அந்த டைனிங் டேபிளை போடக்கூடாது. கழிவறைக்கு முன்னாடி போடுவதையும் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு வேற வழியே இல்லை, அதுக்கு எதிர்த்தாப்புல தான், வீட்டோட நுழைவாயிலுக்கு எதிர்த்தாப்புல தான் டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா அது வீட்டில் உள்ளவர்கள்ட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எந்தெந்த திசையை நோக்கி சாப்பிடும்போது என்னென்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கிழக்கு திசை, சூரியன் உதயமாகும் கிழக்கு திசை நோக்கி சாப்பிட ஆயுள் வளரும். இந்த திசையில உட்கார்ந்து நம்ம சாப்பிடும்போது மூளை உற்சாகம் அடைவதோடு உண்ணும் உணவு நன்கு செரிமானமாகி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த திசையை நோக்கி சாப்பிடுவது வயதானவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் ரொம்ப நல்லது. டென்ஷன், மன அழுத்தம் இதெல்லாம் குறையும். மேற்கு திசை, மேற்கு திசையை நோக்கி சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதிலும் வியாபாரம் செய்யறவங்க இந்த திசையை நோக்கி சாப்பிட்டா அது லாபத்திற்கு வழிவகுக்குமா. அதே நேரத்துல உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் போது மட்டும் இந்த திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் பகை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அடுத்து தெற்கு திசை, தெற்கு திசை நோக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா புகழ் உண்டாகும். நிறைய பணம், ஞானம், ஆன்மீக சக்தி எல்லாம் சேரும். வேலை அல்லது தொழிலில் முன்னேற வேண்டும் என நினைப்பவர்கள் தெற்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடலாமா. குறிப்பா மாணவர்கள், இளைஞர்கள் இவங்கெல்லாம் தெற்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது வடக்கு திசை. இந்த வடக்கு திசை நோக்கி மட்டும் நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன்னா நமக்கு ஜீரணமே ஆகாதான். இதனால நமக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆரோக்கியத்துல பல்வேறு குறைபாடுகள் சேரும். ஆகவே வடக்கு திசை நோக்கி மட்டும் அமர்ந்து சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இதை தான் அந்த காலத்துல பூஜைக்கு வடக்கு, போஜனத்துக்கு தெற்கு. பூஜை செய்யணுமா வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து செய், போஜனம் உணவு சாப்பிடணுமா தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்து செய்ய, இதை ரெண்டையும் மாத்தி செய்யாத அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. வாஸ்து சாஸ்திரம் படி எந்த இடத்துல டைனிங் ஹால் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைனிங் ஹால்லாம் நம்ம வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, அது சரியான இடத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு தவறை செய்யாதீங்க. அது டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, அதை வீட்டோட தென்மேற்கு மூலையில போடாதீங்க. இந்த இடத்துல தான் டைனிங் ஹால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைனிங் டேபிளை சென்டர்ல போடாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவுரை ஒட்டி தெற்கு திசையில வைங்க.
அப்ப தெற்கு திசை செவுரை ஒட்டி இருக்கிறப்ப நம்ம தெற்கு திசையில உட்காந்து வடக்கு பார்த்து நம்ம சாப்பிட முடியாது. அப்ப வடக்கு நோக்கி சாப்பிடாதனால நம்ம ஆரோக்கியம் மேம்படும். மற்ற 3 திசைகள்ல உட்கார்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.